கர்த்தர் ஒருத்தர் ஊழியம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அதை பத்தி நெகட்டிவ் சென்ஸ் கொடுக்காதீங்க. அவங்க பாசிட்டிவா ரிசல்ட் கொடுக்குறாங்களோ நெகட்டிவ் ரிசல்ட் கொடுக்குறாங்களோ அவங்கள கர்த்தர் அபிஷேகம் பண்ணிருக்காரு. கர்த்தர் அபிஷேகம் பண்ண ஊழியக்காரனால வார்த்தைகளை கூட்டாதீங்க. ஏன்னா பல பேர் ஆசீர்வாதத்திலிருந்து ஒரு இதுவும் காரணம். மோசே தன்னுடைய சொந்த சகோதரன் அப்படின்னு மிரியாம் ஒரு சில வார்த்தைகள் இருக்கிறதுனால வேட்பூசம் பிடித்தவர்களாம் அவர் ஊருக்கு வெளியில ஒரு வாரமோ 15 நாளோ அவர் ஊருக்கு வெளியிலே இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. காரணம் என்னன்னா கர்த்தர் ஊழியக்காரங்களை அபிஷேகத்து அங்கீகரித்து ஒரு லெவல் வச்சிருக்காரு. சரிங்களா? காரணம் என்ன, அவங்க 110 வரும்போது நாங்கள் பார்த்துட்டு வரும்போது கிராஸ் பண்ணி போயிட்டு இருந்துச்சு 110 கேவி இந்த லைன். அதை சொன்னோம்னா அது தொட்டா எரிஞ்சு வருவோம் அப்படின்னு சொல்லி நான் பேசிட்டு வரும்போது அப்போ நான் கர்த்தர் என்கிட்ட சொன்ன வார்த்தை, அதோட மோசமான போவதால பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் பண்ணக்கூடாது. அதாவது அதனால்தான் சவுல் மேல கை வைக்கிறது தாவீதே பயந்தாப்புல. தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டவர். தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டவர் ராஜா. அவரும் ஒரு ஆசாரிய மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கக்கூடாது. இன்னொரு ஊழியக்காரரை பத்தி சொல்றதுக்கு அவரே பயப்பட சவுலை பத்தி பேசுறதுக்கும் இது பண்றதுக்கும் இன்னைக்கு கர்த்தருடைய ஜனங்களாக நான் கர்த்தருடைய ஊழியர்களுக்கு விரோதமா எதையும் பேச வேண்டாம். நல்லது கெட்டது எதுவும் சொல்ல வேண்டாம். நீங்க முடிஞ்சவங்க ஜெபிங்க, இல்லைன்னா விட்டு விலகி உங்களுக்கு பிடிக்கலையா அந்த ஊழியத்தை விட்டு விலகி போகுது, வேற ஏதாவது ஊழியத்தை ஜாங்க உங்களுக்கு பிடிக்கும் கேட்கலாம். அதான் கடவுளுடைய ஒரு ஆசீர்வாதத்தை நீங்க இழந்துக்கிறாங்க. அதுக்காக நான் சொல்ல விரும்பல கேட்கலாம். அதுக்காக நம்ம அவங்கள கமெண்ட்ஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா நமக்கு அந்த ஊழியத்தை கர்த்தர் கொடுக்கல. கர்த்தர் அப்படிப்பட்டவங்களையும் நியாயம் தீர்ப்பார். சரிங்களா? தவறா ஊழியம் பண்றவங்களையும் தவறா இது பண்றவங்களையும் மிஸ்யூஸ் பண்றவங்க பவரை மிஸ்யூஸ் பண்றவங்களையெல்லாம் ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார். அவங்களுக்கு தனி ஜட்ஜ்மெண்ட்டே இருக்கு. நம்ம சிவிலியன்ஸ் அவங்க மிலிட்ரி கோர்ட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? மிலிட்ரியில யாராவது இங்க இந்த ஏரியாவில் ஏதாவது தப்பு பண்ணிட்டு இல்லை கொலையே பண்ணிட்டு போனா கூட அவங்களுக்கு இங்க இருக்கிற ஜட்ஜஸ் அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியாது. அவங்களுக்கு மிலிட்ரி கோர்ட்டு தனியா இருக்கு. அங்கே கூட்டு போய் அவங்க கொடுமையான தனியாக கொடுப்பாங்க, அது வேற மேட்டர். ஆனா அவங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியாது. சொல்லுங்களா? அது மாதிரி ஊழியர்களையும் ஜட்ஜஸ் இருக்காங்க, தனியா ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. அதனால அவங்களை பத்தி நீங்க விமர்சனமும்